என்னடா நான் தொட்டு கும்புறான்னு பார்க்குறீங்களா? ஏன்னா நம்ம ஸ்டாண்டு பார்க்குறீங்களா? இதுதான் நம்ம விநாயகர் ஸ்டாண்டு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஹலோ பாய்ஸ், பாய், வெல்கம் டு அவர் நியூ வீடியோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அது எல்லாத்துக்குமே முன்னாடி நான் ஒரு இமேஜ் போடுறேன். இதை பார்த்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மீம்ஸை வச்சு தான் பார்க்க போறோம். இத்தனையும் மீம் கல்ச்சரில் ஒரே மீமாக அடிக்கிட்டே இருந்திருக்காங்கல்ல, அதில் ஒரு 5-6 மீம்ஸ் எடுத்து நம்ம நியூ வீடியோவை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆரம்பிக்கலாங்களா? ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன். இதை நான் ஒட்டலை, என்னோடய ஃப்ரெண்டு தான் ஒட்டி வச்சுருக்கான். பார்த்தீங்களா? அதை பக்கா ஸ்டார்ட் பண்ணுவோம். ரெடி? எடுத்தோடனே ஃபஸ்ட்டு மீமுங்க. கீழே பார்க்குறேன்னு நினைக்கிறேன். கீழே லேப்டாப் வச்சுருங்க. ஸ்டார்டிங் எடுத்தோடனையும் இலே இலே ஒன்லி சீ கேன் பிச் மீலே. லவ் மீம்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க. பண்ணியாக இருந்தால் பக்கா. அடுத்தது, டே வீரபகு வீரபகு, என்னையா நேற்று அமேசானில் ஒரு ஹெட்ஃபோன் பார்த்தியே, இதுவான்னு பாரு. அவன் எது பேசினாலுமே ஒட்டு கேட்குறான். வெரி டேஞ்சரஸ் ஸ்பெல் அவன். ஆமாங்க, அவன் காட்டுறது என்னமோ சரி, ஓகே தான், வேணும் அதுக்காக அவன் எடுத்து காட்டுறான். அதுக்கு நீ சும்மா பேசினாலும் எடுத்து கொண்டு வந்து காட்டிடுறான். அதுக்குள்ளே போய் ஒரு 1/2 மணி நேரம் ஸ்க்ரோல் பண்ணி முடிஞ்சு போகுது டைமு. ஏன் இப்படி பண்ணுற தம்பி? அடுத்து பார்ப்போம். ஸ்லோ இன்டர்நெட். த சேம் ஸ்லோ இன்டர்நெட் வென் பிளேயிங் த ஆட். ஒய் ப்ரோ? பாய், இது நானும் பார்த்துருக்கேன் பாய். ஏன்னா இப்போ தான் எனக்கு நெட்டு முடிஞ்சு போச்சு. என் ஃப்ரெண்ட் ஹாட்ஸ்பாட் போடுறான்னா போட முடியாது, போடான்ட்டான். அடுப்பாயிடுச்சு. வெறும் அதை வச்சு நோண்டிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதில் ஆடு மட்டும் சூப்பராக வருது. எப்பட்றா உங்களா? இப்போ ஏதோ 5G ப்ளஸ் கிடச்சாதான் ஹாட்ஸ்பாட்டை போட முடியுமாங்க. ரொம்ப கஷ்டங்க. ஃபஸ்ட்டு 5G வந்துச்சு, அன்லிமிட்டட் எல்லாத்துக்கும் சொன்னானுவ. இப்போ ரேட் ஏற்றிவிட்டு இப்படி அது நீ நடத்து சித்தப்பு. அடுத்த மீம், உனக்கு அப்புறம் பிறந்தவனா லவ்வர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறான். நீ மீம் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. அதுக்கு நாங்கள் என்ன ப்ரூவ் பண்ண முடியும்? எங்களுக்கு கிடைக்கல ஒன்றும், அவனுங்களுக்கு கிடச்சிருக்கு, அவனுக்கு போடுறானுங்க. அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? மீம் ஸ்டார்ட் பண்ணுறல அதுவே பெருசு தான். பொங்க பாய் எங்கிட்டு. அடுத்து பார்ப்போம். 202 ரூபாய் மந்த் எண்ட் பரிதாபங்கள். நம்ம இப்போ இந்த வெறும் 200 ரூபாய் வச்சு சம்பளம் வர வரைக்கும் உயிர் பிழைக்க போகிறோம். சம்பளம் வர வரைக்கும் எப்படி உயிர் பிழைக்க போகிறோம்னு பார்க்க போகிறோம். ரொம்ப கஷ்டம்பு. ஏன்னா காலேஜ் முடிச்சு வேலைக்கு போகிற எல்லா பசங்களுக்கும் இது நடக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு சம்பளம் வந்தோடனே ஜாலி தான். இஎம்ஐக்கு கட்டினது போக மீதி அப்படியே ஜாலியாக செலவு பண்ணிட்டு மந்த்ண்டில் கண்ணு மொழி பிதுங்கிடும். அந்தளவுக்கு இருக்கும். சரி, ஓகே, கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்கப்பா. அடுத்து பார்ப்போம். ஐயோ, டாட்டா வாங்கியிருந்தேன். அடுத்து பார்ப்போம். என்னையா என்ன தவிர எல்லாருமே கமிட்டடாக இருக்கீங்க. கிட்டத்தட்ட அப்படி தான்டா நிலைமை போயிட்டுருக்கு. இப்படி தான் பாய் போயிட்டுருக்கு. சுற்றி முற்றி பார்த்தா ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு 4-5 பேர் சிங்கிளாக தான் இருந்தானுங்க. இப்போல்லாம் அப்படி இல்லை. எங்கள் ரூம்லேயே எல்லாருமே கமிட்டட் ஆகிட்டானுங்க. நான் ஊற்று மட்டும் தான். எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? கஷ்டயா?
எல்லாம் ஃபோன் எடுத்துகிட்டு போயிடானுங்க மாடிக்கு. அதனால தான் நான் இங்கே வீடியோ பண்ணிருக்கேன். எப்படி ஓகே, அடுத்து பார்ப்போமா? காலை உணவில் தவிர்க்க வேண்டியவை. நாங்கள் காலை உணவையே தவிர்த்துருவோம். எவ்ரி பேச்சுலர்ஸ் கண்டிப்பாக காலை உணவை சாப்பிட மாட்டாங்க, தெரியுமிட. பாய் அப்போ பாய். காலை உணவு சாப்பிட்றதுக்கு டைம் இருக்குமா இல்லையான்லாம் எனக்கு தெரியல, ஆனால் சாப்பிடுங்க. அடுத்து பார்ப்போம். பாஸ்ட்டை நினச்சி ஃபீல் பண்ணாதப்பா, ஃப்யூச்சரை யோசிச்சுப்பா. ஃப்யூச்சரை பற்றி யோசிச்சுப்பார். அப்போ நம்ம ஒரு இருமையா அப்போ ஒரு நாள் நம்ம எல்லாருமே செத்துருவோம்ல. அவ்வளோ மேலே இல்லைப்பா, அவ்வளோ மேலெல்லாம் யோசிச்சா போக வேண்டியதான். இப்பயே போயெல்லாம் உளுந்து மட்டையாயிடுவோம். என்ன சொல்றீங்க? ஒரேடியாக முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம சுற்றி இருக்கவங்க அது கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. என்ன சொல்கிறீங்க? இவன் எப்படி சொல்ல மாட்டானே, சும்மா சொன்னேன். சுற்றி இருக்கவங்களை டார்ச்சர் பண்ணி அவனுங்க தான் அந்த மாதிரி யோசிக்கணும். நம்ம எப்பவுமே அந்த மாதிரி யோசிக்கக்கூடாது. என்ன அன்னைக்கு காலையில் 6 கரெக்டு தானே? நான் பாய். அடுத்து பார்ப்போம். காலேஜில் எவனை பார்த்தாலுமே எரிச்சலாக ஆகுது. காலேஜ் டேஸ் அப்படி தான் பாருக்கும், எரிச்சலாக ஆகும் எவனை பார்த்தாலுமே. காலேஜை முடிச்சுட்டு நீ அதுக்கப்புறம் நீ காலேஜ் போனால் கூட அதே மாதிரி தான் இருக்கும், எரிச்சலாக ஆகும் எவனை பார்த்தாலுமே. இதெல்லாம் தலை விதி, எதுவும் மாற்ற முடியாது. ஆசியில் கூட மாற்ற முடியல. ஓகே, அடுத்து பார்ப்போம். ஆள்கிட்ட பேச தப்பில்லை, ஆனால் அதுக்குன்னு ஃப்ரெண்டை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப தப்பு. ஃப்ரெண்டெல்லாம் அவாய்ட் பண்ணுறேன்னா உனக்கெல்லாம் பிரேக்கப் ஆகிடுங்க. டேய் பை, நீங்கள் எல்லாருமே உனக்கு பிரேக்கப் ஆகிடுங்க. ஃப்ரெண்டே நீ அவாய்ட் பண்ணுறியா? சின்ன பயலை. ஃப்ரெண்டு அவாய்ட் பண்ணுற, பிரேக்கப்பு தான். நாளைக்கு ஒன்றுனா யார் வருவா? மாலா வருவா, அங்கே தான்டா வருவா. அடுத்து பார்ப்போம். நானும் என் மாப்பிளையும் லவ்வை சாமிக்கே விட்டுருவோம். சாமிக்கே விட்டுருவோங்க. என்ன பண்ணுறது, எதுவும் கிடைக்கல. திண்டமா ஒரு வாழ்க்கை பொண்ணே இல்லாம கல்யாணம் ஆகிட்டு அதுக்கப்புறம் எங்கள் முத்தலவையும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதான். எப்படி? இதுதான் எங்கள் மாஸ்டர் பிளான். அது வரைக்கும் எந்த லவ்வாக இருந்தாலும் சாமிக்கே விட்டுற வேண்டியதான். அடுத்து பார்க்கலாமா? இஎம்ஐயில் ஃபோனு காரு அப்பார்ட்மெண்ட்டுன்னு வாழ்கிறது மேம்பட்ட வாழ்க்கையா? கிடையாது. கடன் இல்லாமல் 3 வேளை சாப்பிட்டு நிம்மதியாக படுத்து தூங்கிறது தான் மேம்பட்ட வாழ்க்கை. கண்டிப்பாக. கடன் இருந்து 1 ரூபா சாப்பிட்றீங்கன்னா ரொம்ப கஷ்டம். கடன் இல்லாமல் நிம்மதியாக இருக்கிறது கிஃப்ட். கடன் வாங்காதீங்க, அவ்வளோதான். அடுத்து பார்ப்போம். சம்ஒன் நைட்டு 10 மணிக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துடுது ப்ரோ. டேய் தம்பி, யூ ஆர் a really god gifted child ரா. Hey, this is very bad, man. I never expect this from you. சும்மா நிஜமாலுமே 10 மணிக்கு மேலே தூக்கம் வரதெல்லாம் கிஃப்ட்டு தான்ப்பா. தூங்கு.